பிக் பாஸ்க்குள்ள தர்பூச வந்து எல்லாருமே கார்னர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தர்பூசா அமைதியா இருந்துச்சு. எவ்வளோ நாள் தான் ரீல்ஸ் பண்ணிட்டு சும்மாவே உட்காந்துக்கிட்டு சோறு தின்னுக்கிட்டு, சோறும் சரியா கிடைக்க மாட்டேங்குது. சாப்பிடுறது கிடைக்கிறதையும் டாஸ்க்ல விளையாடணும். டாஸ்க்ல வந்து ஜெயிக்க முடியல. நம்மளையும் கலந்துக்கிறோம். கலந்துக்கிட்டாலும் நம்மள தூக்கி அப்படி புறங்கையில தள்ளி விட்டுறானுங்க டமக்குன்னு. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மனால ஜெயிக்க முடியல. நம்மனால தான் இந்த இந்த பிக் பாஸ் டீலக்ஸ் ரூம் தோத்துச்சு அப்படின்னு வேற சொல்றாங்க. சபரி எல்லாமே வந்து அத தான் பேசுறாங்க. தொடர்ந்து அவங்க அத தான் பேசுறாங்க. இது வந்து திவாகருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் அதிகமாக கொடுத்துருச்சு. எங்கேயாவது வந்து நம்ம ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா எந்திரிச்சு அங்கிட்டு போயிடலாம். எங்கே போனாலுமே இவனுங்களாவே இருந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியல. என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே அவர் வந்து பயங்கரமான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. பிக் பாஸ் இந்த சூப்பர் டீலக்ஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் குரூப் பாலிடிக்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க தான். ஆரம்பத்தில் இவரும் தானே பண்ணார். குரூப் பாலிடிக்ஸ் பண்ணார். பார்வதியோட சேர்ந்து பண்ணார். கமருதீன், பார்வதி எல்லாமே சேர்ந்து வினோத்தோடையும் சேர்ந்து பண்ணார்ல. அப்புறமா பார்த்தீங்கன்னா இவருக்கு வேறு வேறு ஆள் கிடைக்க ஆரம்பித்தோடனே எல்லாருமே அப்படி இப்படியே நகர ஆரம்பித்தாங்க. இவரும் நகர ஆரம்பித்தார். அப்புறமா கானா வினோத்தை கார்னர் பண்ணார். கானா வினோத்துக்கு எதிராக வந்து இவர் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்கணும். பொதுமக்களே கானா வினோத்தை இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கிறாரு. நீங்கள் பார்த்து தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொன்னால் வந்து உலகத்தில் இருக்க தமிழர்கள் எல்லாமே கேட்டுருவாங்களா? கேட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இது வந்து ஒரு விதமான ஒரு மனநோய் தான். அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கானா வினோத்து மேலே அப்படி என்ன காண்டு உனக்கு? கானா வினோத்து வந்து டக்குன்னு அடுத்த செகண்டில் வந்து எல்லாமே பண்ணுறாரு. அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே. கேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா துஷாந்த் விட அவ்வளோ ஸ்பீடாக விளாண்டார். துஷாந்த்னாலே முடியல. பயங்கர ஸ்போர்ட்ஸு இதாக விளாண்டார். ஆவேசமாக விளாண்டார். ஆக்ரோஷமாக விளாண்டார். முடியல அவனாலே. சின்ன வயசு பையன். திவாகர் சொல்கிறார்ல, என்னையோட வந்து வினோத் வந்து பெரியவன், 7 வயசு பெரியவன், 10 வயசு பெரியவன் சொல்கிறேன்ல. இந்த போட்டியில் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே. உன்னை அப்படியே தூக்கி விட்டெறிஞ்சிட்டாங்களே. செனப்பண்ணி மாதிரி போய் விழுந்தியே. இதெல்லாம் என்ன பண்ணுறது? அதை வந்து இது கேமரா முன்னாடி வந்து சொல்கிற தரமான சம்பவத்தை பண்ணி விடுங்க, வினோத்தை வந்து வெளியேற்றி விடுங்க அப்படின்னு சொல்கிறிய. இது போல் ஆட்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறிய. நீ இருக்கிறதுக்கு தகுதியான ஆளா? யோசிச்சு பார்த்தியா? நீ என்ன கேம் விளாடுற? இன்றைக்கி என்ன கம்ப்ளைண்ட்டை பண்ணுற? சோறு போட மாட்டேறாங்க, சரியான சாப்பாடு கொடுக்க மாட்டேன். கேமு விளையாண்டு ஜெயிச்சா உனக்கு சாப்பாடு வரும். எல்லாருமே கிடைக்கிறத வச்சு அவங்கவுங்க சாப்பிட்டுக்கிறாங்க. அதுதான் பிக் பாஸ் வீட்டோட கேமு. ஒன்றால் முடியலையா? இந்த கலையரசன் படுத்துட்டான்ல கபான்னு அகோரி. அவன் என்ன அகோரியாக இருந்தானே தெரியல. அப்படி கண்ணு கிண்ணெல்லாம் உள்ளே போய் அப்படியே பறக்கான்னு படுத்து கிடக்கிறான். இந்த வாரம் எலிமினேஷன் அவன் தான். இருந்தாலும் அவன் படுத்து கிடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவனும் என்னவோ செய்யணுமேனு திவாகர் அப்பப்போ உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கான். சரி, அப்புறமா ஒவ்வொரு டாஸ்க்கும் நடக்குது. அந்த ஒரு டாஸ்கில் வந்து யார் வந்து அதிக நேரம் தின்னுட்டு தூங்குறது, அவ்வளோதான். இதுதான் வந்து கேள்வியே. வினோத் வந்து ரம்யா ஜோக் வந்து படித்து காட்டுறாப்புல. படித்து காட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இது வருது. இதுக்கு யார் நீ சொல்கிறேன்னா அவங்க டக்குன்னு உடனே திவாகர் பார்வதின்னு சொல்லிட்டாங்க. பார்வதி அமைதியாக தானே இருந்தாங்க. திவாகர் அமைதியாக தானே இருக்கணும். ஒருத்தங்க அவங்களுக்கு தோன்றவங்கள சொல்லுவாங்க. நீ திவாகருக்கு வரும்போது திவாகர் யாரை வேணாலும் சொல்லலாம். அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லவே கூடாது. டக்குன்னு ரம்யாவுக்கு வந்து சொன்னோன்னே திவாகருக்கு தர்பூசுக்கு கோவம் வந்துருச்சு. டக்குன்னு உடனே எந்திரிச்சு போயின்னு கத்த ஆரம்பிச்சிச்சு தர்பூசு. உடனே டென்ஷன் ஆகி இங்கே பாரு அப்படி இப்படின்னு உனக்கு மரியாதை கிடையாது அப்படி இப்படிங்கிற மாதிரி ரம்யாவும் பேச ஆரம்பித்தோன்னே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டக்குன்னு உடனே வந்துட்டு தராதரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுதிட்டான். தராதரம் தெரியாமல் பழகுறாங்க. தராதரம் இல்லாத ஆட்கள் இவங்ககிட்டலாம் நம்ம பழகுறது. இவர் என்னவோ பெரிய ராயல் ஃபேமிலி மாதிரி, மன்னர் பரம்பரை மாதிரி, ஆண்ட பரம்பரை மாதிரி, பேண்ட பரம்பரை மாதிரி பேசிட்டு அலைஞ்சிட்டு கிடக்கிறான் உள்ள. இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து தேவையே இல்லை. உடனே சபரிக்கு கோபம் பயங்கரமாக பொத்துட்டு வந்துச்சு. சபரி, நீ இந்த வார்த்தைக்கு நீ கோபப்படுறது சரிதான். ஆனால் இதே வார்த்தையை நீங்கள்லாம் உட்காந்துருக்கும்போது, அப்போ திவாகர் உங்கள் குரூப்பில் இருக்கும்போது, குரூப் பாலிட்டிக்ஸ் பண்ணும்போது, உங்கள் குரூப்பில் இருக்கும்போது வினோத்தை உங்கள் காதுபடவே இதே திவாகர் இதை வார்த்தையை சொன்னார். என் தராதரத்துக்கு ஈக்குவலான ஆளா நீ? என் கால் செருப்புக்கு அந்த செருப்பில் ஒட்டியிருக்க தூசிக்கு நீ ஈக்குவலாவியா அப்படின்னு கானா வினோத்தை அவர் பேசினப்போ வந்து இதை வந்து யாராவது அன்னைக்கு கேட்டிங்களா? இன்றைக்கி சபரி ஓடியாறீங்க, கொதிச்சு போய் ரத்தம் கொதிச்சு போய் வரிய. என்ன காரணம்? என் தங்கச்சியை வந்து இப்படி பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசுகிறியே. இது நியாயமா? இதை ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கா லாஜிக்காக இருக்கா? ஏன் அப்படி பண்ணுறீங்க? சபரி நீ கத்துற, நீ வந்து பண்ணுறது தப்பு. சபரிக்கு கோவம் என்னன்னா சாப்பாடில் என்ன உனக்கு வஞ்சன்ஸ் பண்ணாங்க. குரூப் பாலிட்டிக்ஸ் பண்ணுறோம், சரி நீ என்னவோ பேசிட்டு போய் என்னவோ பண்ணு, நீ மெண்டலு, நீ என்னவோ பேசுகிற, நீ பைத்தியக்கார பைத்தியமாக தான் பேசுவ அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டானுங்க எல்லாருமே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே பெருசாக அவனை கண்டுக்கிறதே இல்லை. இப்போ கண்டுக்காமல் இருக்கிறதே வந்து இவனுக்கு டென்ஷன் ஆகும்.
நம்மளை வந்து பெரிய ஆள் பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லி இது பண்ணி நினச்சிக்கிட்டே சுற்றுறால யாருமே மதிக்கலை, யாருமே சீண்டலை, பார்த்தாலே ஒதுங்கி போகிறாங்க, ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சண்டை வந்தால் கூட நானும் பேசிடுவேன், ஆனால் என் முன்னாடி பேசுகிறதுக்கு முன்னாடி என் படிப்பு வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லும்போது ஒரு டாஸ்க்கு அந்த தொப்பி டாஸ்க்கு. இந்த டாஸ்க்குக்கு கன்ஃபர்ஷன் ரூமில் போய் உட்காந்துட்டு சார் இந்த ஹேட்டுன்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. தொப்பி அப்படின்னு சொல்கிறாரு. நீ படித்த படிப்பு உனக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வந்து நிற்கலையா? ஏன் இப்படி பண்ணுற? ஏன் பிக் பாஸ் வீட்டுகளில் இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிற? யாருமே வந்து பெருசாக எதிர்பார்க்கவே இல்லை. திவாகர் வந்து ஒரு உச்சத்துக்கு போயிட்டார். மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு உச்சத்துக்கு போயிட்டார். மனுஷனுக்கு சோறு வேணும், சோறு கிடைக்கல, சரியாக கிடைக்கல, சோறுலேயும் பாலிட்டிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு சூப்பர் டீலக்ஸ் ரூமில் வந்து சோத்துலேயும் பாலிட்டிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். சுத்தமாக வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமில் வந்து யாருக்குமே பிடிக்காத ஒரு காரணம் கொரட்டை. இந்த கொரட்டை குமாரோட அக்கா பொறு தாங்கவே முடியலடா, இந்த கொசுவை எப்படியாவது அடித்து விரட்டி விடுங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இருக்குது. இப்போ என்னன்னா திவாகர் என்ன சொல்கிறாப்புல, நான் சூப்பர் டீலக்ஸில் இருக்க விரும்பலை, இருக்கலைன்னா எங்கே இருக்க போகிறேன் சொல்லு, எங்கேயாவது வெளியே போய் உட்காந்துருக்க போறியா, போய் உட்காருப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து அவங்களே கொண்டு போகிறாங்க. ஏன்னா கனியும் எப்ஜேயும் கட்டி பிடிக்கிறது அக்கா தம்பி உறவு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதையே கொச்சப்படுத்துகிற நான் எப்படி சட்டை இல்லாமல் இருக்கிறது வந்து நல்லா இருக்குதா? இதை உன் கூட சிநேகிதமாக இருக்குதா பார்வதியே பார்த்துட்டே அசிங்கமாக இருக்குதா, கன்றாவியாக இருக்கியா, கருமத்து அதை மூடி தொலை அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி அருவறுப்பான ஒரு இதை வந்து நீ அவ்வளோ பெரிய தொப்பை, அதுவும் பிதுங்கிக்கிட்டு ஃபேண்ட்டை சுருட்டி வேற விட்டுருக்குற, அந்த சுருட்டலுக்கு மேலே இந்த சதை போய் தொங்குது. அதில் வேறு வந்து நான் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ன்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பண்ணுற ஒரு சேட்டை அச்சிச்சோ பார்க்கும்போது இங்கே எங்களுக்கு பார்க்கும்போது கன்றாவியாக இருக்கியா. சின்ன பிள்ளைங்களாம் பயப்படுதியா, டிவியை பார்த்தாலே பயமாக இருக்குது. பெரியவங்கள்லாம் வந்து ப்ரெஷர்லாம் வந்து ஸ்ட்ரோக் வந்துடும் போல இருக்குது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா கடுப்பில் டென்ஷனில் இருக்கிறவங்களாம் டிவியவே உடச்சிடுவான். அந்த அளவுக்கு நீ பண்ணுறாக்க ஒரு இருக்குது. பிக் பாஸ்னால குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்தே வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி நிலைமையாக இருக்குது. இவ்வளவு அக்கப்போரும் பண்ணிவிட்டு நீ வந்து திரும்பவும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே வந்து தராதரம் இல்லாமல், அது இல்லாமல் என்னுடைய தகுதிக்கு நீ வந்து ஆளா அப்படின்லாம் கேட்குற அந்த விஷயம் இருக்குல்ல, மெல்ல ஒவ்வொரு ஆள் மேலேயும் இந்த ஆள் பாய ஆரம்பிச்சிட்டான் திவாகர். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ கானா வினோத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாப்புல. கானா வினோத்தை தான் சீண்டிகிட்டு இருப்பாப்புல. சீன்றது வந்து ரசிக்கும்படியாக இருக்கும் அந்த விஷயம் வந்து. அதனால வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரசித்தாங்க கானா வினோத்தை. திவாகர் ரசிக்கலை, மக்கள் வந்து கானா வினோத்தை ரசித்தாங்க. திவாகருக்கு நல்லா புரிஞ்சிருது, நம்மளை ஜோக்கர் ஆக்கிட்டான் இங்கே உள்ளே வந்து, அதனால் அவன் உள்ளே இருக்கக்கூடாது, அவன் இருந்தானா நம்ம கேமு ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிறத திவாகர் புரிஞ்சுக்கிட்டு திவாகர் அவனை எப்படியாவது வெளியே தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அது வந்து மக்கள் உலகத்தில் இருக்க தமிழ் மக்களே நீங்கள் எல்லாருமே இதை புரிஞ்சுக்கங்க, அவன் உள்ளே இருக்கக்கூடாது, அதை புரிஞ்சு நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொன்ன ஒரு விதம் இருக்குல்ல, தப்பு. நீ வந்து பிக் பாஸ் வீடு, அந்த வீடு உனக்கான உரிமை இருக்குது. அடுத்தவங்க இங்கே உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு திவாகருக்கு, தர்பூஸுக்கு அந்த என்ன சொல்கிறது நம்ம வேணாம், அவருக்கு எந்த யோகியதையுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது. பார்க்கலாம், ரம்யா ஜோக்கும் தர்பூஸுக்கும் நடந்த சண்டை பஞ்சாயத்துன்னு சொல்லி இன்றைக்கி பிக் பாஸ் ஒரு களை கட்டியிருக்கு. டாஸ்கில் வின் பண்ணால் கிடைக்கிற சாப்பாடு, அந்த சாப்பாடை பகிர்ந்து தான் சாப்பிடணும். பத்தலை, அவ்வளோ சாப்பாடுமே போட்டாலுமே தர்பூஸுக்கு பத்தாது, அவ்வளோ பெரிய தொப்பை. அது என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு கிடச்சிதுன்னா பத்தாதுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.